ஹாய் சயின்ஸ் ஃபேக்ஷன் தமிழ், நான் தமிழ் யுவராஜ். சயின்ஸ் ஃபேக்ஷன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். நீங்க கேட்ட கேள்வியுடைய இரண்டாவது பாகம். சோ இதுல சில இம்பார்ட்டன்டான क्वेश्चंसக்கு பதில் சொல்ல போறோம். அதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு क्वेश्चन தான். பேசிக்கா நானும் 90s கிட்ஸ் தானே. ஆக்சுவலா இந்த பதில நான் சொல்றதை விட இன்னொருத்தர் இருக்காரு, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ப்ரோ 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகுமா? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन கேட்டுங்க. ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चனா. சோ இதுக்கு மேல அந்த கேள்விக்கு பதில் இல்ல. அபார்ட் ஃப்ரம் த ஃபன்ஸ் தாண்டி இப்ப நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல் கேள்வி, ப்ரோ RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க ஏலியஸ் சொல்லி உங்க சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா, அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அறிவியலுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க. சோ ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணி வீடியோக்குள்ள போறேன். RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் சொல்லி நான் வீடியோ போடல. வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப என்னோட பிளட் குரூப் A பாசிட்டிவ். சோ இந்த பாசிட்டிவ் அப்படிங்கறது எதை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, RH அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்டிஜன் வந்து நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் இருக்கிறது வந்து குறிப்பிடும். சோ அது இருந்தது அப்படின்னா A பாசிட்டிவ், அது இல்ல அப்படின்னா A நெகட்டிவ். இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம். சோ இப்ப A நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு தாய், அவங்களுக்கு வந்து கரு உருவாகுது. கரு உருவாகும் போது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா RH பாசிட்டிவா இருக்கக்கூடியவங்க அப்படி சொல்லி வச்சுப்போம். சோ இந்த RH பாசிட்டிவா இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட பிளட் வந்து பாத்தீங்கன்னா பிரசவம் நடக்கும்போது அந்த தாயோட உடலுக்குள்ள கொஞ்சம் வந்து லீக் ஆகும். சோ அப்படி ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த தாயோட உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் இருக்குல்ல, அது என்ன பிளான் பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள வந்துருச்சு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது முழுக்க RH நெகட்டிவ். சோ இப்ப RH பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்பு சக்திகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து அதை அட்டாக் பண்ணும். சோ அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடம்புல நேச்சரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகும். RH பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப மேபி அந்த தாய் வந்து மறுபடியும் வந்து கருவுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு RH பாசிட்டிவ் இருக்கக்கூடிய பட்சத்துல, சோ இந்த இடத்துல RH பாசிட்டிவ் எப்படி வருதுன்னா கணவர் கிட்ட இருந்து வரும். சோ RH பாசிட்டிவ் இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கிற இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா, புதுசா வந்து ஒரு பிளட் குரூப் வந்து உள்ள வந்திருக்கு, சோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இதனால குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும், சில ஒவ்வாமை நோய்கள் உண்டாகும் சொல்லி சொல்றாங்க. அது மெடிக்கல் டெர்ம்ஸ்ல சில டிசீஸாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குழந்தை கருவுறுதலே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லப்படுது. சோ இது ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இவங்க அவங்களோட தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி RH நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஏலியன்ஸோட வம்சாவளியா இருக்கணும். ஏன் அப்படின்னா இதுவரை இந்த உயிரினங்கள்ல RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் வேறுபாடு வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஒரே மூலத்துல இருந்தா வந்து வந்தோம், அதாவது எவாலுவேஷன் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல, நம்ம வந்து ஏர்ஃப்ல இருந்தா வந்தோம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா மற்ற உயிரினங்களுக்கு, விலங்கினங்களுக்கு அதிகமா வந்து கிடையாது அப்படிங்கறது அவங்க சொன்னாங்க. சோ சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல வந்து ஒரு ஏலியன் வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை, அதாவது ஏலியன் இல்ல கடவுள் அப்படின்னா எடுத்துக்கலாம், மனிதர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் வந்து மாத்துறாங்க, மனிதர்களா வந்து மாத்துறாங்க ஏப்ல இருந்து. சோ அதனால அவங்கள மாதிரியே வந்து ஒரு டிஎன்ஏவோட சேர்த்து ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்பயே பண்ணி மாத்தினதா ஒரு கான்செப்ட் இருக்கும். சோ இது வந்து கான்செப்ட், இது வந்து உண்மை அப்படின்னு சொல்ல வரல, இது ஒரு கான்செப்ட் இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க அது வந்து ஏலியன்ஸோட வம்சாவளியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு. இதை உடைக்கிறதுக்கு அறிவியலாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரங்கு, அப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இவரோட பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா RH அந்த ஒரு ஆன்டிஜன் வந்து இருந்தது வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்ற தியரி வந்து போய், இது வந்து இயற்கையான எவாலுவேஷன்லயே வந்து நடக்குது, அதுக்கு இந்த குரங்கு தான் ஒரு சான்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா RH நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படிங்கிறவங்க ஏலியன்ஸோட பிளட்டா அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஸ்பிரசி தியரி அண்ட் அதுக்கான ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டாவது கேள்வி, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கேட்டு, அதாவது அதே கேள்வி வேற இடங்கள்ல கேட்டு தம்ஸ் அப் அதிகமா வந்த ஒரு விஷயம், ஆர்வியின் சிமுலேஷன், அதாவது சிமுலேஷனுக்குள்ள நம்ம இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க, அதாவது 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா. சோ 90s கிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கேம் விளையாண்டுருப்போம், ஒரு செவ்வக ஷேப்ல ஒரு வீடியோ கேம் இருக்கும், டாட்ஸ் தான் இருக்கும். அதே வந்து நம்ம காரா இமேஜின் பண்ணி நான் அந்த பக்கம் போறேன் இந்த பக்கம் போறேன் விளையாண்டு இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக்ல விளையாட ஆரம்பிச்சோம், கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ஒரு ஸ்கிரீன்ல 2D ஸ்கிரீன் வந்து தெரியும். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கு, அந்த ரூமுக்குள்ள நமக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல வந்து நமக்கு தெரியுது நம்ம இங்க தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு, நம்ம கையில ஒரு வெப்பன் இருக்கு, நம்ம ரியலா வந்து அந்த இடத்துல ஃபைட் பண்ற மாதிரி ஒரு கேம் வந்து நடந்துட்டு இருக்கோம். இதோட அடுத்த பரிணாமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் மேபி என்னை மாதிரி ஒரு உருவத்தை வந்து உண்டாக்கிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ராவன் படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஷாருக்கான் ஒரு சொல்லுவாரு, லூசிஃபர் என்ன கண்ட்ரோல் பண்றான், லூசிஃபர் என்ன கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஜாக்கெட்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து உண்டு பண்ணி அந்த கேமிங் வேர்ல்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ ஒரு மனுஷனே இவ்வளவு திங்க் பண்றான், ஆனா இங்க கடவுள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கடவுள் நம்மளை உருவாக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப ஏன் அவங்க நம்ம இதை சிமுலேட் பண்ற மாதிரி, நம்ம இதை உருவாக்குற மாதிரி அவங்க அதெல்லாம் வந்து உருவாக்கி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த சிமுலேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அண்ட் இது வந்து ஒரு ஹைபோதசிஸ், இது வந்து 100% உண்மை அப்படிங்கறதுல ஒரு கருதுகோள், இப்படி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, மூணாவது கேள்விக்குள்ள போலாம்.
மித்தாலஜிஸ் அண்ட் கான்ஸ்பிரசிஸ். மித்தாலஜிஸ்க்கும் கான்ஸ்பிரசிஸ்க்கும் ஏன் ப்ரோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அது வந்து ஃபேக்னு தெரிஞ்சாலும் கூட, ஐ மீன் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட ஏன் வந்து அதை எல்லாருமே நம்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கான்ஸ்பிரசிஸ் அடிப்படையில இந்த கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அது இயற்கையானதா செயற்கையானதா? சரி, ஓகே, ஒரு சின்ன விஷயம் பார்த்தலாம். ஆக்சுவலா கொரோனா வைரஸ் இயற்கையானு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல பேப்பரே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கொரோனா வைரஸ் பத்தின கான்ஸ்பிரசிஸ்ல நம்ம சேனல்ல பேசும்போது சொல்லியிருந்திருக்கோம். ஒரு சயின்ஸ் ஜேர்னல் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல கொரோனா வைரஸ் இயற்கையானது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட நோபல் பரிசு வாங்கிய அறிவியலாளர்கள் இருந்து பல அறிவியலாளர்கள் இன்னும் வந்து கிளைம் பண்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க கொரோனா வைரஸ் வந்து இயற்கையானது கிடையாது அப்படிங்கறத. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நோபல் பரிசு வாங்கினவங்க கூட வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. சோ இதுல நம்ம பார்க்கும்போது இப்போ வரை உண்மை என்ன, அதாவது அரசியல் சார்ந்த நிலையில இதுல உண்மை என்ன அப்படின்னு தெரியல. உலக நாடுகளுக்கு சைனா என்ன கோஆபரேட்டும் பண்ண மாட்டேது. சோ அப்ப இந்த விஷயங்களோட அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்பிரசி தியரி மேல ஒரு நம்பிக்கை பேசிக்காவே வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்ஸ்பிரசி தியரிஸை அதிகமா நம்ம நம்புறதுக்கான காரணம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மித்தாலஜிஸ். சோ மித்தாலஜிஸ் ஏன் நம்ம நம்புறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில். இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா மித்தாலஜிஸ் வந்து கேட்டு வளர்ந்துட்டேன். இப்ப எங்க அம்மா எல்லாம் என்னை வளர்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் இப்படி இருந்தாரு, கடவுள் அப்படி இருந்தாரு, அவங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கும், நிறைய அற்புதங்கள் பண்ணுவாங்க, இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம கேட்டு வளர்ந்துட்டோம். சோ அந்த கதையெல்லாம் நமக்குள்ள வந்து பேசிக்காவே இருக்கும். சோ இப்ப சம்திங் நம்ம பார்க்கும்போது சயின்ஸ் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடவுள்னு சொன்ன விஷயங்களை உண்மையாக்குற மாதிரியான விஷயங்களை போய்கிட்டு இருக்கு. இப்ப ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தலையை எடுத்து இன்னொருத்தருடைய உடலை ஃபிட் பண்றது. இதுக்கான விலங்குகள் இடையில வந்து ஆராய்ச்சி போச்சு. ரொம்ப கொடூரமான ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு ஆராய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா எதோட ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தா, சிவன் வந்து பிள்ளையோட தலையை கொய்து வேற தலையை வந்து வச்சது மாதிரி. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து வேற மாதிரி வரும். பிரெயின் டிரான்ஸ்பிளான்டோட சேர்ந்து வரும். எக்ஸாக்டா ஒண்ணு கிடையாது ரெண்டுமே. அதாவது இவங்க பண்ணக்கூடிய ஹெட் டிரான்ஸ்பிளான்டோ பிரெயின் டிரான்ஸ்பிளான்டோ இல்லைன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி புராணங்களை கேள்விப்பட்ட விஷயங்களும் எக்ஸாக்டா ஒண்ணு கிடையாது. ஆனா ஏறத்துல ஒரே மாதிரி வரும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட விஷயங்களும் இந்த விஷயங்களும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சோ இது உண்மையாக இருக்கலாமோ அப்படிங்கிறது தான் இந்த மித்தாலஜிஸ் வந்து நம்ம பிலீஃபா அதிகமா நம்புறதுக்கான ஒரு அடிப்படையான காரணம். சரி, அடுத்த கேள்விக்குள்ள போலாம். நியூக்ளியர் டெக்னாலஜி இது வந்து நல்லதா கெட்டதா? இது வந்து கெட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஏன் வந்து உலக நாடுகள் இதை வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான டிபேட் வந்து பாத்தீங்கன்னா 1970s 1980s ரொம்ப அதிகமா இருந்தது. பேசிக்காவே என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்க, ஒரு ரெண்டு பேர் உள்ள டிபேட்ல நியூக்ளியர் டெக்னாலஜி கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான காரணங்கள் இருக்கு. ஆக்சுவலா கல்பாக்கம்ல நாங்க இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம். அங்க நேரா பார்த்த சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதே நேரத்துல ஏன் வந்து அதை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் டெக்னாலஜி சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாசில்ஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த புதைப்படிமங்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து நம்ம எரிக்க ஆரம்பிச்சிட்டோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால குளோபல் வார்மிங்ல இருந்து எல்லா பிரச்சனையும் வருது, சுற்றுச்சூழல் மாசுபாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சோ இதை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியர் டெக்னாலஜியால வரக்கூடிய மாசுபாடுகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு வாதங்கள் ஆரம்பிக்கப்படுது. சோ இதுல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நியூக்ளியர் டெக்னாலஜில பார்க்கும்போது அத நியூக்ளியர் வேஸ்டஸா டிகே பண்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். நாங்க நேராவே பார்த்துக்கோம். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நாங்க தள்ளி இருந்தா அதை பார்த்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காகல்ஸ்ல இருந்து எக்யூப்மெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு தான் நாங்க பார்த்தோம். கிட்ட எங்க வந்து அலோவ் பண்ணாங்க, போகக்கூடாது அப்படின்னாங்க. அண்ட் மோர் ஓவர் நியூக்ளியர் டெக்னாலஜி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரேடியேஷன்ஸ் அங்க இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க அந்த கழிவுகள் அந்த நீரை கூட பாத்தீங்கன்னா கடல்ல வந்து அப்படியே டைரக்டா கலந்துடுவாங்க. எவ்வளவு ஃபில்டர் பண்ணாலும் அது ரேடியேஷன்ஸ் இருக்கும். சோ அங்க மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, செஷன்ஸ் நிறைய நடக்கும். அதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த இடத்துல ரேடியேஷன் இருக்குமா இருக்காதா? அங்க இருக்கக்கூடியவங்களே சொல்றாங்க எஸ் இங்க இருக்கும், பிகாஸ் இது கல்பாக்கம் அப்படிங்கிறாங்க. சோ நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ்ல நியூக்ளியர் டெக்னாலஜில அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த ரெண்டுமே இதுக்கான வாதங்கள் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏன் இதை உலக நாடுகள் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலக நாடுகள் இதை நியூக்ளியர் டெக்னாலஜிங்கிறது இப்ப முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் அதிகமா இருக்கோ அதுக்கு நாடுகள் பயப்படுறதும் சரி, இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி மூலமா நம்ம வந்து முன்னோக்கி போறதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இதை உலக நாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி ஆரம்பத்தில் ஒருத்தன் ஃபயரை கண்டுபிடிக்கும் போது தீ காட்டே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீ அமர்த்திருந்தோம் அப்படின்னா ஒரு நாகரிகம் வந்து வந்திருக்காது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம கண்ட்ரோல்டா அதாவது நியூக்ளியர் டெக்னாலஜி எப்படி நம்ம கண்ட்ரோல்டா வந்து செயல்படுத்துறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நியூக்ளியர் டெக்னாலஜி தேவையானதுதான். ஆனா இயற்கை விரும்பக்கூடிய பல நபர்கள் சொல்றது நியூக்ளியர் டெக்னாலஜி தேவையற்றது அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிள். பசுபதி ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், நடுவில் ஒரு மைக் இருக்கும், நம்ம ஒருத்தர் இந்த பக்கம் இன்னொருத்தர் இந்த பக்கம் நிக்கிறாங்க. இவங்க வந்து பசுமை ஆதரிக்கிறவங்க, டெக்னாலஜி ஆதரிக்கிறவங்க, ரெண்டு பேருக்குமே வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பது சகஜமானதுதான். ஆனா ஒரு நாடு முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கறதுனால இந்த டெக்னாலஜிஸை ஆதரிக்கிறாங்க. அடுத்த கேள்விகளுக்குள்ள வரலாம். ஏலியன்ஸ் இருக்குதா ப்ரோ? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏலியன்ஸ் இருக்குதா, ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கு எவிடன்சஸ் இருக்குதா அப்படிங்கூடிய, ஏலியன்ஸ் நம்ம என்ன பார்க்கல அப்படிங்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கு நம்ம ஒரே தான் சொல்லிக்கலாம். ஏலியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு அறிவியலாளர்கள்கிட்ட வந்து பதில்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஏலியன்ஸ் சொன்னோன்னே மனுஷன் மாதிரி ஒருத்தனை தேடுறத விட ஒரு செல் உயிரியாவது எங்கேயாவது இருந்ததா அப்படின்னு தேடுறதா ரொம்ப அதிகமா நடைபெற்று இருக்கு. சோ அதான் வந்து ரொம்ப அதிகமா சர்ச் பண்ணவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அடிப்படையக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் போன்ற நபர்கள்
போன்ற அறிவியலாளர்கள் ஏலியன்ஸ் இருக்குங்கிறத நம்புறாங்க. சோ என்னோட ஒரு ஃபேவரட் சயின்டிஸ்டும் கூட அவர். நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா அவருக்கு எதிர்க்கிறதுகளா இல்ல அப்படி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏலியன்ஸ் இருக்கிற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இது ரெண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இப்போ வரைய நீடிச்சுக்கிட்டு இருக்கு அறிவியல் உலகத்துல. ஏன் வந்து ஏலியன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இதுக்கு ஃபெர்மி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பாராடாக்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த முரண்பாடுகள் இருக்கு, இதனாலதான் நம்ம வந்து ஏலியன்ஸை பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து ஒரு ரேடியோ டெலஸ்கோப் மூலமா இப்ப சைனா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏறதால 3 வருஷமா அதை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப் வந்து பில்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் தேடுறதுக்காக. அவங்க அந்த அப்டேட்காக நானும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு புது மைல் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சோ இந்த மாதிரி ரேடியோ டெலஸ்கோப் மூலமா நம்ம ஒரு சிக்னல் அனுப்புறோம் ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துக்கு சிக்னல் அனுப்புறேன். அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய அதே ஆங்கிள் அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியோட ஒரு ஏலியன்ஸ் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ரொம்ப சிம்பிள். நம்மள மாதிரி நம்ம ஒரு ஏலியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏலியன்ஸ் இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிலத்துக்கடியில் பாதாள உலகத்துல கூட ஒருத்தங்க இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நிலம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதே கூட தெரியாம இருக்கலாம். நிலத்தை அவங்க வானமா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இப்போ வரை நம்மளால ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்களால நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம மாதிரியான மனுஷங்களால ஏன் வந்து ஏலியன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இல்லைன்னா வந்து தேட முடியல அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப ஸ்கிரீன்ல ஓடுதுல இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா நாசா எடுத்த போட்டோ. சோ இது வந்து ஏலியன்ஸுக்கு தான் வந்து டவுட் பண்றாங்க. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதுல ஏலியன்ஸ் எங்க இருக்குன்னு கரெக்டா நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. உண்மையா பண்ணுங்க. Countdown starts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. Time's up. Okay. சோ இப்ப நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். கமெண்ட் பண்றத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சா மட்டுமே போதும். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா நிறைய பேர் வந்து இந்த கார்னர்ல ஒரு பிளாக் கலர்ல மனுஷன் மாதிரி ஒரு உருவம் இருந்தது இல்லையா, அதை தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா அது நாசா எடுத்த போட்டோவும் கிடையாது, அதுல ஏலியன்ஸ் இருக்குன்னு நாசா சொல்லவும் இல்ல. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏலியன்ஸை தேடக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா என்னைய மாதிரியே ஒருத்தனை நான் தேடணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருக்கும். சோ இதனாலதான் இன்ன வரையும் நம்மளால ஏலியன்ஸை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதுதான் ஃபெர்மி பாராடாக்ஸோட உச்சகட்டம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சில கேள்விகள் இருந்தது. ஏன் வந்து ஏலியன்ஸ் அப்பியரன்ஸ் சொல்றது யூஎஸ்ல மட்டுமே நடக்குது, நம்ம நாடுகள்லாம் நடக்கிறது கிடையாது அப்படி மாதிரி கேட்டிருந்தீங்க. 7th January 2019 நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் அப்பியரன்ஸ் நடந்ததா ஒரு தியரி இருக்கு. மேபி அது ஏலியன்ஸா இருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருக்கலாம். நீங்க இப்ப யூஎஸ்ல பாக்குறது ஏலியன்ஸா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது வந்து ஏலியன்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. யூஎஃப்ஓஸ் உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது பொருட்களாகவும் இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான சொன்னதையோ நம்ம உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் அந்த மாதிரி நாங்க சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. அதை செப்பரேட்டா நான் வந்து தமிழ் சேனல்ல வீடியோ மேக் பண்ணிருக்கேன், இந்தியன் ஏலியன் ப்ரூஃப் அப்படிங்கறதுல. அண்ட் மோரோவர் நம்ம வந்து கடவுளை பாக்குறத தான் அவங்க வந்து அதிகமா ஏலியன்ஸா பாக்குறாங்க. சோ இப்படி ஏலியன்ஸ் கடையில பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. நான் as soon as possible தமிழ் சேனல் வந்து ஏலியன்ஸ் பத்தின ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்றேன். என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன தேடல்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய டைமிங்ல எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ண கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கண்டிப்பா நான் தமிழ் சேனல் வந்து போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு. சோ உங்களுக்கு கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மொழி நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நன்றி. மிக்க நன்றி ராஜ். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்கள் கேள்விக்கு பதில் சொன்னதுக்காக நேர்கள் சார்பாகவும் சயின்ஸ் ஃபேக்டின் தமிழ் குழு சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மித்தாலஜி ரிலேட்டடான பல வீடியோக்களை அவருடைய சேனல்ல போட்டிருக்காரு. விருப்பம் இருக்கிறவங்க மறக்காம அவருடைய சேனல்ல போய் நீங்க அந்த வீடியோக்களை பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சயின்ஸ் ஃபேக்டின் தமிழுடன்.